This video sponsored by BuyMoot. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். சிறுபான்மையினர் கடன் உதவி திட்டம். குறைந்த வட்டி, வருஷம் 30 லட்சம் பெறலாம். விண்ணப்பிப்பது எப்படி? பொருளாதாரத்தில் பின்தங்கிய சிறுபான்மையினான மக்களுக்கு தனிநபர் கடன், கைவினை கலைஞர்கள் கடன், சுய உதவி குழுக்கான சிறு தொழில் கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன் உதவி திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் தனிநபருக்கான கடன் திட்டத்தில் பெண்களுக்கு 6% வட்டியில் 30 லட்சம் வரை கடன் கிடைக்கும். இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பது பற்றி இங்கே பார்க்கலாம். மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றன. அவற்றில் ஒன்றாக சிறுபான்மையினருக்கான கடன் உதவி திட்டம் உள்ளது. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் இந்த கடன் உதவி வழங்கப்படுகிறது. அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய சிறுபான்மையின மக்களுக்கு தனிநபர் கடன், கைவினை கலைஞர்களின் கடன், சுய உதவி குழுக்கான சிறு தொழில் கடன், மாணவ மாணவிகளுக்கான கல்வி கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன் உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தனிநபர் கடன் திட்டத்தில் ஆண்டுக்கு 6% வட்டியில் 20 லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதேபோல தனிநபருக்கான மற்றொரு கடன் திட்டத்தில் ஆண்களுக்கு 8% வட்டியிலும் பெண்களுக்கு 6% வட்டியிலும் கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் 30 லட்சம் வரை கடன் கிடைக்கும். இதற்கு குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். கைவினை கலைஞர்களுக்கான கடன் திட்டத்தை பொறுத்தவரை ஆண்களுக்கு 5% வட்டியிலும் பெண்களுக்கு 4% வட்டியிலும் 10 லட்சம் வரை கடன் அளிக்கப்படுகிறது. கைவினை கலைஞர்களுக்கான மற்றொரு கடன் திட்டத்தில் ஆண்களுக்கு 6% வட்டியிலும் பெண்களுக்கு 5% வட்டியிலும் மொத்தம் 10 லட்சம் வரை கடன் பெறலாம். இதற்கான விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம், கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள், நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க மேலாண்மை கூட்டுறவு வங்கி ஆகிய இடங்களில் பயணிகள் பெற்றுக்கொள்ள முடியும். விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து உரிய சான்றுகள் இணைத்து மேற்காணும் இடங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.